ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் வெறும் வயிற்றுல கருவேப்பிலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை அப்படிங்கிறது தினமும் நம்ம சமைக்கிற பலவிதமான உணவுப் பொருட்களில் சேர்க்கறது வழக்கமாக இருக்குது. முக்கியமாக குழம்பு, பொரியல் இது மாதிரி எல்லாத்தையுமே தாளிக்கிறப்ப கருவேப்பிலை இல்லாமையே இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலையை எல்லா உணவு வகைகள்லையும் சேர்த்துட்டு வந்துட்டுருக்கோம். கருவேப்பிலை அப்படிங்கிறது வாசனைக்காக மட்டுமே உபயோகிக்கக்கூடியது அப்படின்னு நம்மள பலரும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே கருவேப்பிலையில் ஏகப்பட்ட நன்மைகள் ஒளிஞ்சிருக்கு. குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய இந்த கருவேப்பிலையோட நன்மைகளை சொல்லி அடங்காது. இந்த கருவேப்பிலையில் கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் இ இது மாதிரியான சத்துக்களும் விட்டமின்களும் நிறைய இருக்குது. கருவேப்பிலை இருதயத்தை சீராக வச்சிருக்க உதவுது. நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய தொற்றுகளுக்கு எதிராக போராடுறதுக்கும், தலைமுடி, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கும் இந்த கருவேப்பிலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேற என்னென்ன நோய்களுக்கெல்லாம் கருவேப்பிலை மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இரத்த சோகை பிரச்சனையை குறைக்க கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருவேப்பிலையில் அதிக அளவில் இரும்பு சத்து, போலிக் ஆசிட்லாம் இருக்குது. இந்த போலிக் ஆசிட் அப்படிங்கிறது முக்கியமாக உடலில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை ஈர்க்கிறதுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் உதவியாக இருக்குது. இந்த கருவேப்பிலையில் அதிகமாக இரும்பு சத்து இருக்குது, அதே நேரத்தில் போலிக் ஆசிடும் இருக்குது. இது ரெண்டுமே அதிகமாக இருக்கிறப்ப இரத்த சோகை மாதிரியான பிரச்சனைகளை அடியோடு குறைச்சிரும் அப்படின்னு கூட சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட உணவில் அதிகமாக கருவேப்பிலையை எடுத்துக்கிறதன் மூலமாக இரத்த சோகையை ஓட ஓட விரட்டிடலாம். நிறைய போக்குறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கெல்லாம் நம்மள பலரும் சின்ன வயசுலேயே தலைமுடி நரைச்சி விடுறது வழக்கமாயிருச்சு. கருவேப்பிலை அப்படிங்கிறது முக்கியமாக நம்மளோட தலைமுடியோட நிறத்தை சீராக வச்சுருக்க உதவுது. நம்ம தலைமுடி நரைத்து விடாமல் பாதுகாக்கிறதுக்கும் உதவுது. இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, முதல்ல இருந்தே கருவேப்பிலையை அதிக அளவில் சாப்பிட்டுட்டு வர்றது தான். நரைத்த தலைமுடியை சீராக்குறது அப்படிங்கிறது கடினமான காரியம். ஆனால் தேவையான அளவு நம்ம கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நிறைய பிரச்சனை வர்றது முற்றிலும் குறைஞ்சிரும் அப்படிங்கிறது நம்மள பலரோட கருத்து. நரை மட்டும் இல்லாமல் முடி கொட்டுதல், முடியில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளையும் இந்த கருவேப்பிலை இருக்கக்கூடிய சத்துக்கள் சரி செய்து, கருவேப்பிலையை நீங்கள் உங்களோட உணவில் சேர்த்துக்கிட்டு வந்து சாப்பிட்றதன் மூலமாக தலைமுடி சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். உணவில் சேர்த்து தான் சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த கருவேப்பிலையை பச்சையாக கழுவி சாப்பிட்றது பலவிதமான நன்மைகளை நமக்கு நேரடியாக கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படின்னு சொல்லலாம். தினமும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை கழுவிட்டு பச்சையாக சாப்பிட்டுட்டு வந்தாலே தலைமுடி சம்மந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள்லேருந்து நம்மளை தற்காத்துக்கலாம். சர்க்கரை வியாதியை எதிர்த்து போராடுறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருவேப்பிலையை சாப்பிட்டா சர்க்கரை வியாதி குறைஞ்சிரும் அப்படின்னு ஓரிரு நாட்கள் கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு சர்க்கரை வியாதி குறையலையே அப்படின்னு கூறுறது சரியான விஷயமா இருக்காது. கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய பலவிதமான நன்மைகள் இருக்குல்ல, அது சர்க்கரையோட அளவை ரத்தத்தில் சீராக வச்சுருக்க உதவுது. ஆனால் இது செய்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கும். சின்ன வயசுலேருந்தே கருவேப்பிலை மாதிரியான இயற்கையான விஷயங்களை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோன்னா சர்க்கரை வியாதிகள் இது மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வந்திருக்க வாய்ப்பே இருக்காது. கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பலவிதமான ஆராய்ச்சிகளில் கருவேப்பிலை அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கும்ல,
அந்த கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இயற்கையாகவே கொலஸ்ட்ராலோட அளவை கட்டுப்படுத்துது. அதற்கான காரணிகள் கருவேப்பிலையில் அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலையில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இது கொலஸ்ட்ராலில் இருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சிட்டோனாலே இயற்கையாகவே நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிச்சிடும். நல்ல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஹெச்டிஎல் நம்மளோட உடம்பில் அதிகரிக்கிறதுக்கு கருவேப்பிலை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நல்ல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறதுனால இதயத்துக்கு நன்மை விளைவிக்கக்கூடியதாகவும் இருக்குது. செரிமானத்தை சீராக்குறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நாம் கருவேப்பிலையை உணவில் சேர்த்துக்கிறதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. கருவேப்பிலை அப்படிங்கிறது மணத்துக்காக மட்டும் இல்லாமல் பழங்காலத்தில் நம்மளோட செரிமானத்துக்காகவே அதிகமாக சேர்த்துட்டு வந்திருக்காங்க. கருவேப்பிலையை அதனால தான் உணவில் சேர்த்துருக்காங்க. ஆனால் இதை விடவும் அதிக அளவில் கருவேப்பிலையை சேர்க்கணும் அப்படின்னாலும் கூட கருவேப்பிலை நிறையா சேர்த்தோம்னா எந்தவித பக்க விளைவுகளும் இல்லை. ஆனால் உணவில் அது கொஞ்சம் மாற்றத்தை உருவாக்கிடும். பக்க விளைவுகள் இல்லாததுனால கருவேப்பிலையை அதிகமாக சேர்த்துக்கிறது நன்மை விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. முக்கியமாக இது உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை உறிஞ்சிருது. கொழுப்பு சத்தை குறைக்கிறப்ப உடல் எடையை அதிகரிக்காமல் கூட பாதுகாத்துக்கலாம். கொழுப்பு சத்தை உறிஞ்சிறது மட்டும் இல்லாமல் செரிமானத்தை சீராக்கிறதுக்கும் கருவேப்பிலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான நார்ச்சத்தை கொடுக்கறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருவேப்பிலை இருக்குல்ல, இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலினோட அளவை சீராக வச்சுருக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து சர்க்கரையோட அளவை சீராக வச்சுருக்கிறதுக்கு உதவுது. நார்ச்சத்து அதிகம் கிடைக்கிறப்ப ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு எப்பயுமே சீராக இருக்கும்படி அது பார்த்துக்கும். கருவேப்பிலையில் இந்த நார்ச்சத்து போதுமான அளவு இருக்கிறதுனால ரத்த சர்க்கரையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலை இயற்கையாகவே சர்க்கரை வியாதிக்கு மருந்தாக பயன்படுறதுக்கும் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து தான் காரணம். இந்த வீடியோவில் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் கருவேப்பிலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனிமே நம்ம சாப்பாடில் போடக்கூடிய கருவேப்பிலைகளை கூட தூக்கி வீசிடாமல் அதை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.